பேட்டி கொடுத்துருக்கீங்க. அருமையான கேள்வி மேம். சரிப்பா. அதுதான் எனக்கு பெரிய ப்ராப்ளமாவும் இருக்கும் போல. ம். இந்த கட்சிய பேசினேன், அந்த கட்சிய பேசினேன்னு அது வேற பிரச்சனையா இருக்கு. நான் பொதுவா தான் பேசினேன். அதாவது நான் முதல்ல வந்து ஒழுங்கா சிந்திச்சு ஓட்டு போடணும்னு சொல்லியிருந்தேன். அந்த சிந்திச்சு ஓட்டு போடணும், முதல்ல நம்ம வந்து திருப்பி அடிக்க ஆரம்பிக்கணும். நல்லா படிச்சவன, பண்பானவன, மக்கள நேசிக்கிற ஒருத்தர தலைவரா தேர்ந்தெடுக்காத வரைக்கும், நம்ம நம்ம இப்படியே தான் அடி வாங்கிட்டே இருப்போம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன். நான் பொதுவா தான் சொல்லியிருந்தேன். இவங்க ஆளுங்கட்சிக்காரங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்ப நடந்துட்டு இருக்கிற அரசியல், இப்ப நடந்துட்டு இருக்கிற அரசாங்கத்த நான் தப்பு சொல்றேன் அப்படிங்கிற மாரி நெனச்சுட்டாங்க. ஏன் இப்படி கூட நினைக்கலாம் இல்லையா? இப்ப விஜய் வந்து நேத்தா வந்திருக்காரு. சினிமாவிலிருந்து உள்ள வந்திருக்காரு. அவருக்கு இன்னும் அரசியல் அந்த சூட்சமங்களோ, அரசியலினுடைய அனுபவங்களோ, அந்த கோட்பாடுகளோ இன்னும் கத்துக்கிறதுக்கு டைம் இருக்கும். யாராவது அனுபவசாலிகளோட பக்கபலம் இருக்கணும். அரசியல் அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல. எடுத்தோனே எடுத்தங்கவுத்தன்னு விஜயகாந்த்லாம் நாக்க துருத்திட்டு வந்தது, அதுவே அவருக்கு பெரிய மைனஸ் ஆயிடுச்சு. அந்த மாதிரி அவசரப்பட்டு பண்றதல்ல அரசியல். அதே மாதிரி அந்த அனுபவம் எப்படி வரும்? வந்தா தானே வரும் அப்படின்னா, நம்ம அரசியலுக்குள்ள உள்ள வர்றோம்னா, வரும்போதே ஒரு 40 பேர் 41 பேர்த்த கொண்டுட்டு வர்றோம் அப்படின்னா, அது வந்து நல்ல ஒரு வரவேற்பா இருக்காது. அப்ப அதுக்கு தகுந்த பக்குவங்கள் வேணும். அதுக்கு தகுந்த ஒரு நடிகர் உள்ள வராருன்னா, முதல்ல அவருடைய அறிக்கைகள், அவருடைய அவருடைய அவர் அரசியலுக்கு மக்களுக்கு சேவை செய்யணும்னு வராருன்னா, அவரினுடைய அவர் அவர் எதை நோக்கி வர்றாரு? நமக்கு என்ன எண்ணங்களை நோக்கி வர்றாருன்னு, என்ன எதிர்பார்த்து வர்றாரு அப்படிங்கிற ஒரு விஷயங்கள முதல்ல ஜனங்க ரிசீவ் பண்ணணும். பிள்ளைங்க தான் அப்படி படபடப்பா இருக்கிறாங்க அப்படின்னா, நம்ம பெரியவங்கலாம் வந்து யோசிக்கணும். ஒரு 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 தலைமுறை ஒண்ணு வருது. எல்லாருமே மாற்று அரசியலை எதிர்பார்க்கிறோம். அதுல மாற்று கருத்தே இல்ல. ஆனா, ஒரு பொது நலத்துக்குள்ள உள்ள வரும்பொழுது பார்த்தீங்கன்னா, அவர் என்ன அறிக்கைகள் வச்சிருக்காரு? அவருக்கு என்ன கோட்பாட்டுக்குள்ள உள்ள வராரு? என்ன மாதிரி ஒரு ஃபார்முலா வச்சிருக்காரு அப்படிங்கிறத மக்கள்ட்ட முதல்ல சொல்லணும். கனெக்ட் ஆகணும். அப்போ இவரு ஓரளவுக்கு தெளிவா இருக்காரு. இவங்களெல்லாம் வச்சு இயக்குறாரு அப்படின்னு நமக்கு புரியணும். அதெல்லாம் கூட நினைக்காம, ஒருத்தன் வந்த உடனே இப்படி நம்ம வந்து ஏறி விழுந்து போய் நம்ம உயிரை குடுக்குறது அப்படிங்கிறது, அதை வச்சு இவ்வளோ ப்ராப்ளம் 40 பேர்த்த கொல்றது அப்படிங்கிறது, நல்ல அரசியல் வரவேற்பா இருக்காதுங்கிறத வச்சும் சொன்னேன். நீங்க நடக்கிற கவர்மெண்ட்டை மட்டும் அல்ல, வரப்போற அவர் அரசியலுக்கு குதிக்கும்போது, இவங்களையெல்லாம் நம்பி இந்த ஆட்டம் போட்டுட்டு இருந்தா எப்படி சார் நாடு உருப்படும்? அப்படி சொல்ல வந்தேன் நான். ஆனா இவங்க இப்படி எடுத்துக்கிறாங்க, அவங்க அப்படி எடுத்துக்கிறாங்க. அதனால அவங்கவுங்களுக்கு தேவைப்படுற மைண்ட் செட்ல அவங்கவுங்க எடுத்துக்கிறாங்க. ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால வந்து ஆனா இதுல நான் முறையா சொல்லணும்னா, நான் திட்டுனது